ஃபஸ்ட்டு சிங்கிளோடைய அந்த விஷுவல் அது வந்து கரூர் சம்பவம் குறித்து தான் இருக்குன்றதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? மிகப்பெரிய கிரௌடை காட்டுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அந்த படத்தை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸு, அந்த சொகுசு பேருந்து, விஷுவல்ஸ் பயன்படுத்தப்பட்டது. ஹெச் வினோத்துங்கிற இயக்குனர் வந்து அந்த கேரவனுக்குள்ளே இருந்தார். டிஎஸ்பி நிறுத்த சொன்ன போதே இல்லை நாங்கள் நிறுத்த முடியாது என்று சொன்னதற்கு காரணம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கிறதானே. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஷாட் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அந்த இடத்துல தானே படப்பதிவு நடக்கும். வாருமே வந்து எஸ்ஏசி அவருடைய தலைமையில் தான் வந்து கண்காணிப்பில் தான் நடக்குது. எஸ்ஏசி சொல்வதே விஜய் கேட்பதில்லை. ஏன்னா எஸ்ஏசி தான் புஷி ஆனந்தை வந்து ரசிகர் மன்ற பொறுப்பாளராக நியமித்தார். அவர் தான் அவரை அரசியல் தலைவராக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு தடவை முடிவு செஞ்சுட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வச்சாங்க. அதை நிஜமாவே கரூர் சம்பவம் நடந்தது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்லேயே கொண்டு வந்தது ஒரு விஷயம். ஸோ சிபிஐயோடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும்? பேய்க்கு பயந்து பிசாசிட்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை வலயத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த அறிக்கைகளை வைத்துக் கொண்டு தீர்ப்புக்கு முன்பு சில பேரங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவினுடைய கொத்தடிமையாக தாவேகா மாறுவதற்கு இதை ஒரு துருப்புச்சீட்டாக. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன். வணக்கம் சார். வணக்கம். விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சார். அந்த சாங்கில் கரூரில் நடந்த அந்த சம்பவம் வந்து இந்த ஒரு சாங்கில் ஒரு பார்ட்டாக வந்து இருக்குன்ற மாதிரியும் பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சிரம் அறுத்தல் வேந்தனுக்கு தொழில், எங்களுக்கோ அது உயிரின் வாதை அப்படின்னு ஒரு கவிதை இருக்கிறது. சிரம் அறுத்தல்னா என்னன்னா, டேய் இவன் மண்டையை வெட்டுறா, தலையை வெட்டுறாவன என்று மன்னர் உத்தரவு போடுவான். டம்முன்னு வெட்டிடுவாங்க வாழ வச்சு. மன்னர்கள் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சியில் இவன் எதிர்த்து பேசுறான்டா, வெட்டுறாவன் தலையை, டம்முன்னு வெட்டிடுவாங்க. சிரம் அறுத்தல் என்பது வேந்தருக்கு பொழுதுபோக்கு. ஆனால் வெட்டுப்பட்டவன் வேதனையில் துடிக்கிறவன் இருக்கிறான்ல, அவனுக்கு உயிரின் வாதை, துன்பம். உயிர்களோடு விளையாடுகிற மரண விளையாட்டை வந்து சாதாரணமாக நிகழ்த்தி விட்டார்கள் தாவேகாரர்கள். என்னை விட்டுருங்க ஏஜமா, மாட்டுச்சேலரை பிடிச்சிக்கங்க என்று கோர்ட்டில் மனு கொடுத்த கட்சி உலகத்திலே இவங்க கட்சி தான். ஒரு மாதம் தலைமறைவாக இருந்த கட்சி உலகத்தில் வேறு எந்த கட்சி இல்லை. அதாவது தலைமறைவு இயக்கங்கள் என்று உண்டு. புரட்சிகரமான இதை நடத்துகிறவர்கள், அரசுக்கு எதிரான போர்களை நடத்தக்கூடியவர்கள், கொரில்லா யுத்தத்தை நடத்தக்கூடியவர்கள் பல பேரை பார்த்துருக்கான். எல்டிடிஇ இயக்கத்திலே வந்து பிரபாகரன் எப்படி நடத்தினார், ஒரு போரையை நடத்தினார் அரசுக்கு எதிராக, சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக, அப்படிலாம் சொல்கிறோம்ல. எதுவுமே இல்லை இவங்களுக்கு. ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டவங்க எல்லா பேருமே தலைமறைவாயிட்டான். ஒருத்தனை கூட காணாம். இதுக்கு ஆதவர்ஜுனாவும் ஒரு பதில் சொல்லியிருக்காருல்ல சார், பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு. கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணுறப்போ அவருடைய மகன்கள் எல்லாருமே தலைமறைவாக தானே இருந்தீங்க, அப்போ எங்கே போனீங்கன்ற மாதிரி. யாருமே தலைமறைவாக ஆகலை. வரலாற்று பிழையான தகவல். 2001 வந்து மேம்பால ஊழல் நடந்து விட்டது என்று சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் கலைஞரை கைது செய்தார்கள். கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியினுடைய இல்லத்திலே சென்று அவர் நீதிபதி உடனடியாக ஜாமீன் கொடுத்துட்டாரு. உலகம் முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கட்டிய லுங்கியோடு அவர் போனாரு. அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற உத்தரவை நீதிபதி வந்து உடனடியாக ரத்து செய்தாரு. வெளியூர் பயணத்திலே இருந்த ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வந்தார். திமுக காரன்லாம் போராடினா. திமுக காரன் எங்காவது போய் ஒளிந்து கொண்டான் என்று சொல்வதற்குல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய இயக்கங்கள்லேயே போராட்ட வலிமை கொண்ட இயக்கங்கள் என்று சொன்னால் 2 இயக்கங்களைத்தான் அது சேரும். ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சியை சேரும். கம்யூனிஸ்டுகள் வந்து தங்கள் உயிரை கொடுத்தாவது தூக்கு மேடை பாலும்பாங்க மதுரையில். தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள் என்று சொன்னால் பகத்சிங்ல இருந்து தூக்கு மேடை பாலு வரைக்குமே வந்து உயிர் தியாகம் செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். மிகப்பெரிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடினவங்க அவங்க. அவர்களுக்கு அவர்களுடைய வரலாற்றுக்கு நிகரானது திராவிட இயக்க வரலாறு. எமர்ஜென்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்ந்த காலகட்டங்களில் எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியவர்கள், சிறை சென்றவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய திமுக காரங்க பூராமே பார்த்தீங்கன்னா பேரில் விசா பாண்டியன், விசா சந்திரசேகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் அடையாளங்களை வந்து அவர்களை வந்து சிறைக்கு போனதாண்டா என்னோட அடையாளம் அப்படின்னு சொன்னவர்கள் திமுக காரங்க.
அதனால் யாரும் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. நீ ஒளிஞ்சேங்கிறதுக்காக தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஏன் கையை திருடுது, அவங்க எப்படி திருடாமல் இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பான். இவன் மைண்ட் செட்டு உலகமே தன்னை போலவே இயங்குவதாக சில பேர் நினச்சிக்குவோம். அதனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு அரசியல் அறிவு இல்லைங்கிறது மட்டுமல்ல, அடிப்படை அறிவு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இது சாதாரணமாக கூகுளில் போனால் கூட தெரிஞ்சிருமே உனக்கு. 2001 கலைஞர் கைதுன்னு போட்டு பாரு கூகுளில், எல்லா தகவலும் வந்துடும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசுவது. ஏன்னா 2000க்கு பின்னாடி பிறந்தவங்க தானே இங்கே உட்காந்துருக்குறாங்க. 2001 அவனுக்குலாம் என்ன நடந்துச்சு தெரியல. இப்போ கொஞ்சம் பேர் விரல் சுப்பிட்டு இருந்திருப்பான், மிட்டாய் தின்னுக்கிட்டு இருந்திருப்பான், கொஞ்சம் பேர் பாதி பேர் இங்கே உட்காந்து பாதி பேர் பிறக்காமலே இருந்திருப்பான். எதையாவது ஒரு கதையை அடிச்சு விட்றதானே, கப்ஸா அடிச்சு விட்றதானே. அதனால் ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசக்கூடாது. ஏற்கனவே தாவேகாரனா தற்கூரிங்கிறாங்க. நீ இந்த மாதிரி தப்பாக தகவல் சொன்னேன்னா அப்புறம் வந்து உன் கட்சியே தற்கூரி கட்சி, தற்கூரி வெற்று கழகம்ங்கிறான். அந்த இடத்தை நோக்கி அந்த கட்சியை நகர்த்தக்கூடாதுங்கிறது நம்முடைய கருத்து. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோடைய அந்த விஷுவல் அது வந்து கரூர் சம்பவம் குறித்து தான் இருக்குன்றதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? மிகப்பெரிய கிரௌடை காட்டுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அந்த படத்தை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸு, அந்த சொகுசு பேருந்து கரூரில் மட்டும் இல்லையா சார், அதுக்கு முன்னாடியும் பல இடங்களில் வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம். ஆமாம், இது வரைக்கும் கூடிய கூட்டத்திலேயே அதிகமாக கூடிய கூட்டம் வந்து கரூரில் தான் கூடிச்சுன்னு நம்ம சொல்லலையே, தாவேகா தானே சொல்லிச்சு. அந்த விஷுவல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹெச் வினோத்துங்கிற இயக்குனர் வந்து அந்த கேரவனுக்குள்ளே இருந்தார். ஏன் 50 அடிக்கு முன்னாடியே போலீஸ்காரர்கள் நிறுத்துகிற போது, டிஎஸ்பி நிறுத்த சொன்ன போது இல்லை நாங்கள் நிறுத்த முடியாது என்று சொன்னதற்கு காரணம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கிறதானே. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஷாட் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அந்த இடத்துல தானே படப்பதிவு நடக்கும், ஷூட் அங்கேயே நடக்கும். எனவே தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக விஜய் வந்து தனக்கு ஒரு பெரிய க்ரௌடு தனக்கு இருக்குது, இதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஒரு கட்சிக்கு எனக்கு கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, போராட்ட குணம் இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு பின்ன விசிலடிக்கிற கூட்டம் இருக்கிறதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அபத்தமானது. நீங்கள் தனி மனித கவர்ச்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்தால் ஒரு அரசியல் கட்சி எந்த நிலையை போய் அடையும் என்பதற்கு இன்றைக்கு வாழுகிற சாட்சியாக அதிமுக இருக்கிறது. அண்ணா மறைந்த போது திமுக மறையவில்லை. அந்த இடத்திற்கு அண்ணாவினுடைய தம்பிகள் என்று பல இரண்டாம் கட்ட தலைவர்களை, நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி என்ற ஒரு பெரிய வரிசை இருந்தது. அதிலே கலைஞர் வெகுஜன அரசியலினுடைய அடித்தளத்தை புரிந்து கொண்டவர் என்கிற காரணத்தினாலே அந்த தலைமையை அவர் கைப்பற்றினார். கலைஞர் மறைந்தபோது திமுக மறையவில்லை. அந்த இடத்தை ஸ்டாலின் நிரப்பி விட்டார். அதுக்கு பின்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலிலே வென்று விட்டார், நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வென்று விட்டார். அடுத்த இன்னொரு சட்டப்பேரவை தேர்தலை வெல்வதற்கு காத்திருக்கிறார். 2.0 அடுத்த ஆட்சி தான், திராவிட மாடலின் ஆட்சி தான் நிகழும் என்று சவால் விடுகிறார். அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு அவருடைய சித்தாந்த வலிமை வேணும், கொள்கை வலிமை வேணும். தலைவன் மாறுவான், தர்பார் மாறும். தர்பார்னா அரசவை. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். தத்துவம் என்றால் கொள்கை, கோட்பாடு. அன்றைக்கும் இருமொழி கொள்கைக்காக ஆதரவு தெரிவித்தார்கள், இந்தியை எதிர்த்தார்கள் தொடக்க கால திமுக. இன்றைக்கும் அந்த மொழி போராட்டத்தின் தொடர்ச்சியாக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள். இந்த கொள்கையினுடைய தொடர்ச்சி இந்த கட்சிக்கு இருக்கிற காரணத்தினால தான் இந்த கட்சி தாக்கு பிடிக்குது. பேரறிஞர் அண்ணாவை போன்றவரா ஸ்டாலின்? கலைஞருக்கு நிகரானவரா என்றெல்லாம் எதிரிகள் பல கேள்வியை கேட்டாங்க. அவரை போல இவருக்கு திறமை கிடையாது. நாங்கள் எவ்வளவு விமர்சனங்களை செய்கிறாங்க. உதயநிதிலாம் தாக்கு பிடிச்சிருவாரா அப்படின்னு கேட்குறான் பல பேர். ஆனால் நேற்று நடந்த அறிவு திருவிழாவிலே உதயநிதி பேசுனதை பார்த்தா கலைஞர் பேசுறது மாதிரி இருக்கு. காமெடி கீமெடிலாம் பார்த்தீங்கன்னா டைமிங் சென்ஸோட, சமயோசித புத்தியோட அவர் பிரமாதமாக பேசுகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறார் இவங்களுக்காகவே, தாவேகா காரணக்குனே உதாரணம் சொல்கிறார். ஊருக்குள்ளே வந்து சில நேரம் என்ன நடக்கும், முக்கியமான பொருட்காட்சிலாம் நடக்கும். அப்படி பொருட்காட்சி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தாஜ்மஹால் செட்டு போட்டுருவான் பொருட்காட்சியில். எல்லாரும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சு அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் பக்கத்தில் நின்று. ஆனால் அது ஒரிஜினல் தாஜ்மஹால் கிடையாது, அது அட்டையில் செஞ்சது. அது மாதிரி தாண்டா நீங்கள்லாம் சில பேர் கிளம்பி வர்றாங்கன்னு விஜயை வந்து மறைமுகமாக சாடுகிறார் அவர். அதனால் ஒரிஜினல் தாஜ்மஹாலாக இருக்கணும்னா
ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், நீண்டகால திட்டங்கள், குறைந்தபட்ச செயல் திட்டங்கள், போராட்ட வடிவங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள், கொள்கை முழக்கங்கள், ஒரு அறிவார்ந்த குழு வந்து அதற்குள்ளே வேலை செய்ய வேண்டும். திங்க் டேங்க் சொல்லுவான். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கு, இப்போ பாஜகவை வழிநடத்துவதற்கு ஒரு ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. திராவிட இயக்கங்களை வழிநடத்துவதற்கு பெரியார் இயக்கங்கள் இருக்கிறது. குளத்தூர் மணியிலிருந்து, ஆசிரியர் வீரமணியிலிருந்து, கோவை ராமகிருஷ்ணன்லேருந்து பல தலைவர்கள் அதற்காகவே என்ன செய்கிறாங்க, தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறாங்க. எல்லா இயக்கங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தியாகம் செய்த கூட்டம் இருக்கணும். இவன் வெறுமனே சினிமா தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்துட்டு மேலே ஏறி மரத்துல இருந்து கீழே ஏறி குதிக்கிற குரங்கு கூட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிருவோம்னா நீ காரைக்குடி பக்கம் போய் தான் ஆட்சியை பிடிக்கணும். எப்படி ஆட்சியை பிடிப்ப? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியை பிடிக்க போறியா, செட்டிநாட்டு பக்கம் போய் ஆட்சியை பிடிக்க போறியான்னு எனக்கு தெரியல. அதற்கிட்ட செயல் திட்டம் வேணும்ல. அதனால் ஜனநாயகன் பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காகத்தான் மாமல்லபுரத்துக்கு இவங்களையெல்லாம் கூப்பிட்டாராங்கிறதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. சரி, இன்னொரு சர்ச்சையும் வந்து பேசப்படுது. மதுரையில் வந்து மாநாடு நடந்தது. அந்த மாநாடு குறித்தும் சில விஷயங்களும் வந்து இந்த படத்தில் வந்து காட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சில சர்ச்சைகள். அதுங்க தன்னைத்தானே வியக்கக்கூடிய இடத்துல தான் விஜய் இருக்கிறார். உலகத்திலேயே நமக்கு தான் கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப வேடிக்கையானதும் கூடாது. எல்லாருக்கும் கூட்டம் வந்துச்சுங்க. பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு வந்த கூட்டத்திற்கு நிகரான கூட்டம் வந்து யாருக்குமே வரவில்லை என்று கின்னஸ் ரெக்கார்டு இருக்கு. பல வகையான கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். கள்ளக்குறிச்சியில் வந்து இயக்குனர், திரைப்பட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் திருமண விழாவுக்கு போகிற போது வழியெங்கும் அவருக்கு தந்த வரவேற்பின் காரணமாகத்தான் பெருந்திரள் கூட்டம் தனக்கு பின்னால் திரண்டது என்பதை மனதிலே வைத்துதான் விஜயகாந்த் அவர்கள் கட்சியே ஆரம்பித்தார். அந்த கூட்டம் அவருக்கு எப்போ வந்துச்சு? திரும்ப அவ்வளோ கிரௌட் அவர் சாவுக்கு தான் வச்சுக்கிறோம். கூட்டம் வருவதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு நிரந்தரமாக நம்ம அதை கருத முடியாது. இல்லை, கூட்டம் இல்லாத இடம் இங்கே இருக்குது. மெரினா பீச்சுக்கு போங்க, டெய்லி கூட்டமாக தான் இருக்குது. அப்போ அடுத்த முதலமைச்சர் மெரினா பீச்செல்லாம் திறந்துருப்பாங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கூட்டம் வந்துச்சு. பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னா கூட்டமாக இருக்குது. அப்போ அடுத்த பல்லாவரம் எம்எல்ஏவை சந்தையிலேயே திறந்துருக்குறாங்க. கூட்டம் வருவது என்பது அல்ல. அதை தாண்டி நீங்கள் யார்? இந்திய வரலாற்றிலே எத்தனையோ அரசியல் தலைவர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே மாபெரும் மகத்தான தலைவர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்கல்ல. காமராஜர் இருந்திருக்கிறார், கக்கன் இருந்திருக்கிறார், ராஜாஜி இருந்திருக்கிறார், பெரியார் இருந்திருக்கிறார், அண்ணா இருந்திருக்கார், கலைஞர் இருந்திருக்கார். பெரிய தலைவர்கள் பட்டியல் இருக்குல்ல. பத்துவச்சலம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என்றெல்லாம் ஒரு பெரிய வரிசை இருக்குல்ல. அவர்களை விடவும் சிறந்த முதலமைச்சராக நான் வருவேன் என்று சொல்வதற்கான அரசியல் பயிற்சி வந்து உங்களுக்கு இருக்கிறதா? இதைவிட சிறந்த ஆட்சியை நான் தருவேன் என்று சொல்வதற்கான திட்டமிடல் உங்கள்கிட்ட இருக்கிறதா? கொள்கை வரையறை இருக்கிறதா? இதெல்லாம் கேட்பான்ல மக்கள். சரி, கட்சியினுடைய அடுத்தடுத்த திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த பணிகளாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கட்சி மீண்டும் வந்து ஒரு இதுக்கு வந்திருக்கு இல்லையா சார்? அது உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். தொண்டரணி அமைப்பதற்காக 41 பேர் உயிர் தியாகம் பண்ணது வேற இங்கே எந்த கட்சியிலாவது உண்டா? கட்சி கொள்கைக்காக உயிர் கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. மொழி போராட்டத்திலே உயிர் கொடுத்ததுனால தான் இளைஞர்கள் வந்து துப்பாக்கி சூட்டுக்கு பல பேர் வந்து 60க்கும் மேற்பட்டவர்கள், நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனார்கள் என்பதனால தான் திமுக எழுச்சி பெற்றது. 67 ஆட்சியை பிடித்ததற்கு காரணம் 65 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய சமூக நீதி இயக்கத்தை கட்டமைத்ததற்கு சமூக நீதி போராட்டத்திலே பல பேர் 22 பேர் உயிர் நீத்ததான் காரணம். எல்லா கட்சிகளுக்குமே துப்பாக்கி சூடு மாதிரி நடந்தது. ஆனால் நெரிசல் மரணம் நிகழ்ந்தது இவர்களுக்கு தான். ஆன்மீக கூட்டங்களில் ஒரு வடநாட்டு சாமியாருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக நெரிசலில் போய் செத்தாங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். வருடா வருடம் புனித பயணங்கள் போகிற இடங்களிலே எல்லாமே நெரிசல் மரணங்கள் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் பேரால் ஒரு திரைப்பட நடிகனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்திலே நெரிசல் மரணம் நிகழ்ந்தது என்பது ஒரு மாபெரும் வரலாற்று பிழை. அதை செய்தவர் விஜய். அந்த பழியை தூக்கி போலீஸ்காரன் மேலே போட்டாலும் சரி, கரூரில் இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது அந்த பழியை சாட்டினாலும் சரி, கட்சி நடத்துனது நீங்கள், கூட்டம் போட்டது நீங்கள், ரோட் ஷோ பண்ணது நீங்கள், அதற்கு பொறுப்பு நீங்கள் தான்ங்கிறத பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார். தாவேக்காரர்கள் வேண்டுமானால், அணில்கள் வேண்டுமானால் அதை மறுக்கலாம். எல்லாருமே தாவேக்காரர்கள் அல்ல. பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறான்.
திமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை திமுக காரை மட்டுமோ அதிமுக காரை மட்டுமோ முடிவு செய்ய முடியாது. இரண்டு கட்சிகளையும் சாராதவர்கள் பொதுமக்கள் இருக்கிறான். எந்த கட்சியும் சாராதவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த கட்சி தான் ஆளுங்கட்சி ஆகும். அதனால விஜய் வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறாரான்னு தெரியல. இப்போ தான் வந்து வார் ரூம் ஏற்பாடு செய்கிறோம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் கழித்து தான் உங்களுக்கு தொண்டரணி அமைக்க வேண்டும் என்று எப்போது தோணும்? 41 உயிர் போனாதான் தோணுமா? வார் ரூம் அமைப்பதற்காக நாங்கள்லாம் சாகணுமா, கட்சிக்காரன்லாம் சாகணுமா என்று கேட்குற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுல. இப்பொழுதுதான் அரசியலினுடைய பாடத்தை படித்துக் கொண்டிருக்காங்க. அரசியலிலே விஜய் ஒரு பால்வாழி ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டாக இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ தான் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நான் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் ஆயிடுவேன்னா இன்னும் நிறையா படிக்கணுங்கிறதான் உண்மை. சரி, இந்த வாரமே வந்து எஸ்சிசி அவருடைய தலைமையில் தான் வந்து கண்காணிப்பில் தான் நடக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வெளியாகியிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை. அப்படி ஒரு தகவல் உலவுகிறது. எஸ்சிஏசி சொல்வதே விஜய் கேட்பதில்லை. ஏன்னா எஸ்சிஏசி தான் புஷி ஆனந்தை வந்து ரசிகர் மன்ற பொறுப்பாளராக நியமித்தார். புஷி ஆனந்த் ஓவர்டேக் பண்ணி எஸ்சிஏசியை ஓரம் கட்டிட்டாரு என்று சொல்லக்கூடிய நிலைமையும் இங்கே இருக்கிறது. அதனால் யார் சொல்கிறது, நான் ஒரு தடவை முடிவு செஞ்சுட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வச்சாங்க, விஜய் படத்தில் தான் வச்சாங்க. அதை நிஜமாகவே செஞ்சிட்ருக்காரு. அவர் சொல்கிறத அவரே கேட்குறதில்ல. எஸ்சிஎஸ்சி சொன்னால் அவர் கேட்பாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் அவரை அரசியல் தலைவராக்க வேண்டும் என்று நினைத்தார். எஸ்சிஎஸ்சி தான் அவரை ஒரு பெரிய திரைப்பட நடிகனாக, ஏன்னா இவர் நடிக்க வேண்டும் என்று அடம்பிடித்த போது சினிமா ஒரு நிரந்தரமான தொழில் கிடையாது, நீ நடிகனாக வரக்கூடாது என்று மறுத்தார் எஸ்சிஎஸ்சி தொடக்கத்தில். ஒரே பையனை அடம்பிடிச்சி ரொம்ப வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டார். அப்படிங்கிறப்ப கூப்பிட்டு சமரசம் செய்து மறுபடியும் அவரை கன்வின்ஸ் பண்ணும்போது அப்போ கூட அவர் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். நேர பாரதி ராஜாட்ட கூப்பிட்டு போனார். உன்னை வச்சு நீ படம் எடு என் மகன். அவர் ஸ்டில் ஷூட்லாம் எடுத்து பார்த்தார், ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து பார்த்தார். சினிமாவுக்கு இது அன்ஃபிட்டு, இது விளங்காத மூஞ்சின்ட்டார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவும் நிராகரிக்கப்பட்டவர். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவரே படம் நடித்து, அம்மா கதை எழுதி அப்பா டைரக்ஷன் பண்ணி மகன் நடித்து மாமியாவுக்கு சோப்பு போட்டு விடுற சீன்லாம் எடுத்து அப்படித்தான் பிரபலமானாங்க. ரசிகன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளையெல்லாம் அந்த காலகட்டங்களில் 90களின் காலகட்டங்களில் வந்த போதெல்லாம் சங்கவியை பார்க்குறக்காக படம் பார்க்க வந்தாங்க, விஜயை பார்க்குறது கிடையாது. முதல் முறையாக விஜயை வச்சு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்தவர் தான் பாலாஜி பிரபுன்னு ஒருத்தர் யூடியூபாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ விஷ்ணுன்னு படம் எடுத்தவர் அதான் முதல்ல எடுத்தவர். பல தயாரிப்பாளர்களை தெருவில் விட்டாங்க. அதனால் அவர் யாருக்கு உண்மையாக இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா கவர்ச்சியை எப்படியாவது அதிகாரமாக மடைமாற்றி விட, மணி சேஞ்சரில் போய் பணம் மாற்றுறாங்கல்ல, இந்திய ரூபாயை அமெரிக்க டாலராக மாற்றிக்கொள்கிறார்கள். அது மாதிரி சினிமா கவர்ச்சியை அதிகாரமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசியல் தலைவருக்கான முதிர்ச்சி இருக்கிறதா, அவரிடத்தில் பயிற்சி இருக்கிறதா, தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியுமா, அரசியலில் எப்படி போராட்ட குணத்தோடு இயங்க வேண்டும் என்று தெரியுமா? தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, தானே உருவாக்குறார்கள். கலைஞரை யார் உருவாக்கலை, தானே உருவாகி வர்றாரு. காமராஜரை யார் உருவாக்குனாங்களா, தானே உருவாகி விடுறாங்க. அண்ணாவை யார் உருவாக்குனாங்களா, தானே உருவாகி விடுறாங்க. உருவாக்கப்படுகிற தலைமையும் இருக்கிறது, தானே உருவாகி வருகிற தலைமையும் இருக்கிறது. எது ஸ்ட்ராங், உருவாக்கப்படுகிற தலைமையா, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிற தலைமையான ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் சினிமா கவர்ச்சியை வைத்து நம்ம எப்படியோ அந்த நாட்டை வந்து கைப்பற்றி விடலாம்னு நினைக்கிறாங்க. அது 2026 சாத்தியம் இல்லை. இப்போ கூட்டணி இல்லை என்று சொன்னதன் மூலமாக அதிமுக வந்து கொஞ்சம் அமைதி அடைந்திருக்கிறது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மாதிரி அரசியலில் முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்ட முக்கிய தலைவர்கள்லாம் விஜய் கூப்பிட மாட்டாரான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களை மதிக்கக்கூடிய இடத்திலே விஜய் இருக்கிறாரான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இருக்கா? ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது கம்யூனிஸ்டுகள் தான் வழிநடத்தினார்கள் அவரை. சங்கரையா அவர் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு இளைஞர்களாக இருந்தபோது அவர்கள் தான் வழிநடத்தினாங்க. நம்மை விட கம்யூனிஸ்டுகள் வந்து நிர்வாக திறமை மிக்கவர்கள், கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் என்று எம்ஜிஆரை நம்பினார். தன்னுடைய சினிமா கவர்ச்சியை நம்பலவர். ஆற்றல் மிக்க போராளிகள் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சிக்கு, அறிவார்ந்தவர்கள் இருக்கணும், பேச்சாற்றல் மிக்கவர்கள் இருக்கணும். இங்கே ஆதவர்ஜனா மட்டும்தான் பேசுகிறார்.
நான் நின்றுக்குன்னு நான் வந்து உன்னை இட்டுக்குன்னு வந்து மறுபடியும் இட்டுக்குன்னு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு பொதுச்செயலாளர் பேசுகிறாரு. இப்படியெல்லாம் கூறுகட்டவங்களையும் கூமுட்டைகளையும் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இது கரை சேருமா? இது காலத்தினுடைய இதில் வந்து கரை சேருமா? இல்லை காலத்தில் வந்து இது கரையிலே மூழ்கிருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடலில் மூழ்கிருமாங்கிற கேள்வி இருக்கு. பிரச்சார வாகனத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து சிபிஐக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த கரூர் சம்பவம் நடந்தது வந்து இந்த ஃபுட்டேஜஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்லே கொண்டு வந்தது ஒரு விஷயம். ஸோ சிபிஐயோடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும்? இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சிபிஐ வந்து நேர்மையாகத்தான் வந்து விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். நேர்மையாக விசாரித்தாலே விஜய் தரப்பின் மீதான குற்றம் உறுதி செய்யப்படும். அதனால் தாவேகா வந்து கூடியிருந்த மக்களை காக்க வைத்தது, மிக நீண்ட நேரம் கழித்து விஜய் வந்தது, அடிப்படை தேவைகளாக பொதுமக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய குடிநீர் உள்ளிட்ட விஷயங்களை கூட கவனிக்காமல் விட்டது, பொதுமக்களை அம்போன்னு சாகடிக்க விட்டுட்டு தப்பிச்சு ஓடுனது என்று குற்றப்பத்திரிகை என்பது அவருக்கு எதிராகத்தான் நிச்சயமாக இருக்கும், ஆதரவாக இருக்காது. ஆனால் இது மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை வலயத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த அறிக்கைகளை வைத்துக்கொண்டு தீர்ப்புக்கு முன்பு சில பேரங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவினுடைய கொத்தடிமையாக தாவேகா மாறுவதற்கு இதை ஒரு துருப்புச்சீட்டாக மாற்றிக்கொள்வார்கள் என்கிற அபாயம் இல்லை இருக்கு. அதனால் மாநில அரசோடு இவர்கள் இருக்கக்கூடிய முரண்பாட்டுக்கு பயந்து, பேய்க்கு பயந்து பிசாசிட்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க. இரண்டு விசாரணை அமைப்புகளுமே உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அதனால் மத்திய அரசாங்கத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடம் வரும். சிபிஐ விசாரணையினுடைய வளையத்துக்குள்ளே விஜய் மாட்டிக்கொண்டார் என்று தான் நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.